4 முட்டையை வச்சு நறுக்குன்னு ஒரு சைடிஷ் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் அதிகமான டைம் தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். பஜ்ஜி போடுறதுக்கு மட்டும்தான் இந்த மிளகாய் வாங்குவீங்களாம். இந்த மிளகாயை வச்சு இப்படி செய்து பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சல்கஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். பஜ்ஜி மிளகாய் நான் 2 தான் எடுத்திருக்கேன். அந்த 2ஐயும் வந்து இந்த மாதிரி நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு தான் செஞ்சிட்ருக்கேன். அந்த மிளகாய்க்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கிண்டி இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் போதுமான அளவாக இருக்குது. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே 5 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3லேருந்து 4 தக்காளி பழத்தை நீங்கள் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப சால்ட்டு, மல்லி மசாலா. உங்ககிட்ட வீட்டிலேயே அரைச்ச மல்லி மசாலா இருந்தாலும் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் மல்லி மசாலாவை வீட்டிலேயே அரைச்சிக்கிறது நல்லது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 50 ml தண்ணியை விட்டு நல்லா அதை வதங்கி வர்ற அளவு மூடி விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு கொடுங்க. இது நல்லா மசிச்சு ஒரு கிரேவி மாதிரி வரணும். இப்போ இது நல்லா கிரேவி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மிளகாயை போட்டுட்டு 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டைக்கு ஏற்ப லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு சைடு வந்து நமக்கு முட்டை நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம பிரட்டி போட்டுடலாம். இது பார்க்க மட்டும் அழகாக இல்லைங்க, டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செய்யும்போது அந்த முட்டையோட ஸ்மெல்லு நமக்கு கொஞ்சம் கூட வராது. முக்கியமாக நம்ம நான்வெஜ் செய்யும்போது பூண்டு ஆயிலில் வதக்கியிருக்கோம், அதனால் எந்த ஒரு வாசமும் வராது. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டாச்சு. இப்போ இன்னும் இதை நம்ம திருப்பி கூட போட்டுக்கலாம். அவ்வளவுதான், பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்து கொடுக்காம இப்படியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.